அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தெர்மல் பிசிக்ஸ். சார் ஹெட்டிங் தெர்மல் பிசிக்ஸ் தானே ஆரம்பிச்சோம், தனியா எதுக்கு அப்படின்னா தெர்மல் பிசிக்ஸுக்கு தேவையான சாலிட் அண்ட் ஃப்ளூயிடுடைய ப்ராப்பர்ட்டி தான் முன்னாடி பார்த்தோம். இப்போ டேரக்டா தெர்மல் பிசிக்ஸ்ல ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, அதோடைய பேசிக்ஸ் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஹீட்னா என்ன ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறத படிச்சா அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஹீட் இஸ் a form of energy which increases the temperature of the body by causing the particles to vibrate. சரி, ஒரு பொருளை ஹீட் பண்றீங்க அப்படின்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் விஷயம் இமேஜின் பண்ணுங்க, ஒரு பிளாக் இருக்கு, ஒரு உடன் பிளாக் உங்க கையில இருக்கு. அதை ஹீட் பண்ணும்போது அப்படியே நீங்க இது உள்ள ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா வைப்ரேட் ஆகும். ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் தான் வைப்ரேட் ஆகும். நீங்க நினைக்கிற இப்படி கிடையாது, பட் என்ன ஆகும், ஸ்லைட்டா வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஹீட் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகும், வைப்ரேஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அந்த வைப்ரேஷன் அதிகமாகிறத பொறுத்து உங்களுக்கு ஓவராலா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொருளுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இது என்ன அப்படியே ரிவர்ஸ்ல யோசிக்கலாம். டெஃபினேஷனா சொல்றதுக்காக என்னது, ஒரு பொருள்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸை வைப்ரேட் பண்ண வச்சு அதுல இருக்கிற டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜிக்கு என்ன பேரு, ஹீட். இதான் பேசிக் ஐடியா. ஓகேவா? அப்ப ஹீட்னு டக்குன்னு உங்க மைண்ட்ல ரெண்டு தான் வரணும். ஒன்னு உள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸை வைப்ரேட் பண்ண வச்சு அந்த பொருளுடைய ஓவரால் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி தான் ஹீட். ரைட்டா? வெரி நீட், ரொம்ப ஈஸி தான். சோ SI யூனிட் ஆஃப் ஹீட், எல்லா எனர்ஜிக்குமே SI யூனிட் என்னதுதான், ஜூல் தான். சோ இதுக்கு ட்ரெடிஷனல் யூனிட் என்ன ஹீட்டுக்கு, ட்ரெடிஷனல் யூனிட்னா இது SI யூனிட் கிடையாது, அபிஷியலா பயன்படுத்த போறது இல்ல, பட் அதிகமா இது வந்து பயன்படுத்துறாங்க, கலோரி. சோ இது கலோரி நீங்க எங்க பார்த்திருக்கலாம் அப்படின்னா உணவுப் பொருள் இருக்கு பாத்தீங்களா, எந்த ஒரு உணவுப் பொருள் எடுத்தீங்கன்னாலும் பின்னாடி இந்த 100 கிராமுக்கு இவ்வளவு கன்சம்ஷன் ஆஃப் கலோரி இருக்கு, 10 கிராமுக்கு இவ்வளவு கலோரி இருக்குங்கிற மாதிரி கலோரி கன்சம்ஷன் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா இத்தனை கலோரி பர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கல்ல. சோ கலோரி அப்படிங்கிறது வெப்பத்துடைய அழகுதான். அப்படியே உணவுப் பொருளுக்கு அது போடுறாங்க அப்படின்னா சாப்பிட்ற பொருளுக்கு, இப்ப நீங்க சாப்பிட்ற பொருள் செரிமானமாகி அதுக்கப்புறம் உள்ள செல்லுக்குள்ள போயிட்டு டைஜஸ்ட் ஆகும்ல, பயாலஜி இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும், பட் ஐடியா அதுதான். உள்ள போய் டைஜஸ்ட் ஆகி ஏடிபியா கன்வெர்ட் ஆகும் போது உங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும், கம்பஷன் ரியாக்ஷன்ல ஹீட் ரிஜெக்ட் ஆகும். சோ அதனாலதான் அது இன் டர்ம்ஸ் ஆஃப் கலோரியில மென்ஷன் பண்றாங்க, எவ்வளவு கலோரி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? சோ நம்மளுக்கு நியூமரிக்கலா நீட்ல சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கலோரியில கொடுத்துருவாங்க, அது ஜூல்ல கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும். பிகாஸ் ஜூலுங்கிறது SI யூனிட். 1 கலோரி அப்படிங்கிறது 4.2 ஜூல். ஓகேவா? ரைட். சோ நெக்ஸ்ட் வந்து இந்த சாலிட், லிக்விட், கேஸ், இந்த 3 ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இருக்குல்ல, பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் மேட்டர், அதுக்கான காரணம் என்ன, அதுக்கும் இந்த ஹீட்டுக்கும் என்ன வித்தியாசம், சேஞ்ச் அப்படிங்கறது பார்க்கலாம். சரி, இப்போ நான் சாலிட் இருக்கு, லிக்விட் இருக்கு, கேஸ் இருக்கு. இப்ப நான் சாலிட ஹீட் பண்றேன். ஓகேவா? நம்ம டெல்டா சிம்பிள் போட்டா ஹீட் பண்றதா அர்த்தம். ஓகே, சாலிட ஹீட் பண்ணா எனக்கு லிக்விட் ஆகுது, லிக்விட ஹீட் பண்ணா எனக்கு கேஸ் ஆகுது. கரெக்டா? அது ஒவ்வொருக்கு ஒரு பேர் இருக்கு. எனக்கு சாலிட ஹீட் பண்ணி லிக்விட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு மெல்ட். கரெக்ட் இல்ல? ஒரு ஐஸ் கட்டி இருக்கு, அது மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு லிக்விட் ஆகுமா? சோ அந்த லாஜிக் தான். சாலிட் லிக்விடா ஹீட் பண்ணி கன்வெர்ட் பண்றதுக்கு பேரு மெல்டிங், லிக்விட கேஸா ஹீட் பண்ணி கன்வெர்ட் பண்றதுக்கு பேர் என்னது, எவாபரேஷன். So evaporation of water, evaporation of liquid. அது சோ இது ரிவர்ஸ்ல பார்த்தோம்னா கேஸ லிக்விட் ஆக்குறதுக்கு பேர் கண்டென்சேஷன். இப்ப நீங்க ஒரு தண்ணி காய வைக்கிறீங்க இல்ல ஏதோ ஒன்று கொதிக்க வைக்கிறீங்க அப்படின்னா மேல ஒரு கிண்ணத்தை போட்டு க்ளோஸ் பண்ணுவீங்களா, எடுத்து பார்த்தா மேல ஒட்டிட்டு இருக்கும்ல வாட்டர் டிராப்லெட்ஸ். அப்ப அந்த ஆவி போய் பட்டு சில்லாகி கூழாகி என்ன ஆகுதுன்னா திரும்ப வாட்டர் ஆகுது, அதுக்கு பேர் கண்டென்சேஷன். லிக்விட் சாலிட் ஆகிறதுக்கு பேர் ஃப்ரீஸ். சோ அப்புறம் தண்ணி இருக்கு, அதை ஃப்ரீஸ் பண்ணா என்ன ஐஸ் கட்டி ஆகுமா? சோ அப்ப லிக்விடா இருந்து சாலிடா மாத்துறதுக்கு பேர் என்னது, ஃப்ரீஸ் பண்றது. ஆனா எக்ஸ்ட்ரா இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா சாலிட்ல இருந்து டைரக்டா கேஸா கன்வெர்ட் ஆகும். அதாவது சாலிடா இருக்கு, குறுக்க லிக்விட் ஆயிட்டு அப்புறம் தான் கேஸ் ஆகணும். ஆனா அப்படி இல்லாம சாலிட்ல இருந்து டைரக்டா கேஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, சப்ளிமேஷன். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள் இருக்கு, கேம்பர். கேம்பர் அப்படின்னா கற்பூரம். கற்பூரத்தை போட்டு எரிக்கிறது கிடையாது, நம்ம பத்த வச்சு எரிப்போம்ல, அது கிடையாது. ஒரு கிண்ணத்துல ஒரு வானல்ல எடுத்து அதை ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, வதக்கிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடும். என்ன ஆகாது, லிக்விட் ஆகாது. சொல்றது புரியுதா? சாலிட்ல இருந்து அப்படியே கேஸா மாறிடும், குறுக்க இருக்கிற இன்டர்மீடியட் ஸ்டேஜ் ஆன லிக்விட் வராது. இப்படி நடக்கிற ப்ராசஸ்க்கு பேர் என்னது, சப்ளிமேஷன். ஓகேவா? இது பேசிக்கான ஐடியா, ஞாபகம் வச்சுங்க. சோ நெக்ஸ்ட் டெம்பரேச்சர்னா என்ன, ஹீட்டும் டெம்பரேச்சர் ஒண்ணு தானே சார் அப்படின்னா அப்படி யாரும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஹீட்னாலதான் டெம்பரேச்சர், ஆனா ஹீட்டும் டெம்பரேச்சரும் ஒண்ணு கிடையாது. குழப்பறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இப்ப டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு பொருள் எவ்வளவு சூடா இருக்கு இல்ல எவ்வளவு சில்லுன்னு இருக்குன்னு கம்பேர் பண்றது இருக்கு தெரியுமா, அதுதான் டெம்பரேச்சர். சரி, இப்போ இந்த பேசிக் ஐடியா கவனிங்க. ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு ஹீட் டிரான்ஸ்பர் ஆகணும்
வெப்பம் வந்து இங்க இருந்து அங்க பரிமாறணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் from high temperature to low temperature. நம்ம fluid சொன்னோம்ல, fluid always flows from high pressure to low pressure. அதே லாஜிக் தான் இங்கேயும். heat always flows from high temperature to low temperature. சரி, இப்போ நீங்க ஒரு காஃபி நல்லா சூடா காய்ச்சி எடுத்து ஊத்தி இருக்கிறாங்க. அந்த டம்ளரை நீங்க ஹோல்டு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சூடான ஒரு இது சென்சேஷன் கிடைக்குது இல்ல, ரொம்ப சூடா இருக்குன்னு தொட்ட உடனே எடுத்துடுறீங்க இல்ல. சோ அந்த சென்சேஷன் ஏன் கிடைக்குது? அதோடைய டெம்பரேச்சர் ஜாஸ்தி. அந்த டம்ளர்ல அந்த உள்ள இருக்கிற காஃபியோட டெம்பரேச்சர் ஜாஸ்தி, உங்க கையில இருக்கிற டெம்பரேச்சர் கம்மி. சோ இதை நீங்க ஹோல்ட் பண்ணும்போது ஹை டெம்பரேச்சர்ல இருந்து லோ டெம்பரேச்சருக்கு ஹீட் டிரான்ஸ்பர் ஆகுது. அதனாலதான் அந்த சூடுங்கிற ஃபீலிங் உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? இப்ப இதே ஒரு சில் வாட்டர் டம்ளர்ல ஊத்திருக்கீங்க, இதே டம்ளர் இப்ப ஹோல்டு பண்ணும்போது சில்னஸ்க்கு ஒரு ஃபீல் கிடைக்குதா? அதுக்கான காரணம் என்ன? நீங்க ஹை டெம்பரேச்சர்ல இருக்கீங்க, அவங்க லோ டெம்பரேச்சர்ல இருக்காங்க. அந்த டம்ளர் லோ டெம்பரேச்சர்ல இருக்குது, அதனால இங்க இருந்து டம்ளருக்கு ஹீட் டிரான்ஸ்பர் ஆகிறதுனால உங்களுக்கு சில்னஸ் ஃபீல் ஆகுது. அப்ப இந்த ஹாட்டா இருக்க ஒரு பொருள் இல்ல கோல்டா இருக்கு அப்படிங்கிற இந்த கம்பேரிசன் இருக்குல்ல, இதுக்கான மெஷர்மெண்ட் தான் என்னது? டெம்பரேச்சர். அப்போ ஒரு பொருளை ஹீட் பண்ணாதான் நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ண முடியுமா? அவசியம் கிடையாது. இப்ப நார்மல் கண்டிஷன் நம்ம இருக்கோம், நம்ம பாடிக்கு இப்போ டெம்பரேச்சர் இருக்கு, நார்மல் டெம்பரேச்சர். இந்த ரூம் யாரும் ஹீட் பண்ணல, ஆனா ஒரு நார்மல் டெம்பரேச்சர் இருக்குல்ல. அப்போ டெம்பரேச்சர்ங்கிறது அப்போதைக்கு அந்த பொருளுடைய ஹீட் வேல்யூ என்ன அப்படிங்கறத பத்தி மெஷர் பண்றதுதான் டெம்பரேச்சர். சும்மா வேகா சொல்லணும்னா. ஓகேவா? டெக்னிக்கலா நம்ம இது பின்னாடி பார்க்கலாம். சோ எஸ்ஐ யூனிட் என்னது? கெல்வின். நம்மளுக்கு ட்ரெடிஷனலா யூஸ் பண்றது செல்சியஸ் இருக்கு, ஃபாரன்ஹீட் இருக்கு, ஸ்கேல் கன்வர்ஷன்லாம் பார்ப்போம். பட் எஸ்ஐ யூனிட்னு பாக்குறப்ப எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டது அப்படின்னா கெல்வின். இது ஞாபகம் வச்சுங்க டைரக்டாவே. கெல்வின் ஸ்கேல் இஸ் ஆல்சோ நோன் as absolute temperature, absolute scale temperature. இப்போ எங்கேயாவது நீங்க படிக்கிறீங்க ஹீட்டட் அட் அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, கெல்வின் அப்படிங்கிற வேல்யூ பயன்படுத்தி இருக்கிறாங்க, டிகிரி செல்சியஸோ ஃபாரன்ஹீட்டோ பயன்படுத்தல அப்படிங்கிற மீனிங். புரியுதா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் கன்வர்ஷன். ஸோ டெம்பரேச்சர் ஸ்கேல் முதல்ல என்னென்ன ஸ்கேல் முக்கியமானதா இருக்கு, நிறைய தாண்டி இருக்கு, பட் முக்கியமானதா பேசிக்கா ஒரு 3 ஸ்கேல் இருக்கு. அதுக்கு என்ன மீனிங், என்ன ரேஞ்ச் இருக்குங்கிறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் செல்சியஸ் ஸ்கேல். இந்த செல்சியஸ் அப்படிங்கிறது இந்த 3 ஸ்கேலுமே என்னது அப்படின்னா ஒரு சயின்டிஸ்டோடைய பேர். ஆண்ட்ரூ செல்சியஸ், கேப்ரியல் ஃபாரன்ஹீட், லார்ட் கெல்வின் அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்டுங்களுடைய பேரை தான் இந்த ஸ்கேலுக்கு, அதாவது டெம்பரேச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்கேலுக்கே அவங்க பேர் வச்சுட்டாங்க. இப்ப செல்சியஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன நேம் இருந்துச்சு அப்படின்னா சென்டிகிரேடுன்னு சொல்லுவாங்க. சென்டிகிரேட், சென்டினா 100, கிரேடுனா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு கிரேடா இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ 0 டிகிரி செல்சியஸ்ல தான் உங்களுக்கு வந்து வாட்டர், அதாவது ஐஸ் கட்டில இருந்து உருகி வாட்டர் ஆகும், மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். கரெக்டா? 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தான் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஏன்னா அந்த 100 டிகிரி செல்சியஸ்ல தான் என்ன ஆகும், வாட்டர் எவாபரேட் ஆகி பாயில் ஆகி என்ன ஆகும், கேஸ் ஆகும். கிளியரா? அப்போ இந்த 0ல இருந்து 100 சென்டம்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ 0ல இருந்து 100க்கு படிப்படியா இன்க்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சர். அதனாலதான் இந்த ஸ்கேலுக்கு பேர் என்னது, சென்டிகிரேடுன்னு இருக்கு. இப்பயுமே அடிக்கடி யூஸ் பண்றாங்க. செல்சியஸ் யூஸ் பண்ற இடத்துல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா 25 டிகிரி சென்டிகிரேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ரெண்டு வெவ்வேற கிடையாது, ஆனா யூஸ் பண்ற மீனிங் தான் வேற. ஓகேவா? ரைட். ஃபாரன்ஹீட், இப்ப நம்ம எல்லாமே போடுற ஸ்கேல் வந்து இதுக்குள்ள மட்டும்தான் அந்த செல்சியஸையோ ஃபாரன்ஹீட்டையோ பயன்படுத்தணுமானா அப்படி கிடையாது. நார்மலா ஒரு ஸ்கேலுக்கு நம்ம எதுல இருந்து கம்பேர் பண்ணுவோம்னா வாட்டருடைய மெல்டிங் பாயிண்ட் என்ன, வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் என்ன, இது ரெண்டையும் வச்சுதான் நம்ம பேஸ் வேல்யூவா எடுப்போம். பட் அதுக்கு முன்னாடியும் பின்னாடி வேல்யூ இருக்கலாம், தப்பு கிடையாது. இப்ப ஃபாரன்ஹீட்ல மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னது, 32 ஃபாரன்ஹீட். ஓகேவா? இதே பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்ன, 212 ஃபாரன்ஹீட். கவனிச்சு பாருங்க, 0ல இருந்து 100க்கான டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இது எவ்வளவு, 100 டிகிரி செல்சியஸ் டிஃபரன்ஸ் இருக்கா? 0ல இருந்து 100க்கு வித்தியாசம் எவ்வளவு, 100. ஆனா 32ல இருந்து 212க்கு உங்களுக்கு 100 டிஃபரன்ஸ் கிடையாது, 180 டிஃபரன்ஸ் இருக்கும். அப்படின்னா என்ன கிடையாது, செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட்டை கன்வெர்ட் பண்றது லீனியரா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும். இப்போ எனக்கு 100 டிகிரி இருக்கு டிஃபரன்ஸ், அவனுக்கு 100 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்குன்னா இவனுக்கு அவனுக்கு டிஃபரன்ஸ் என்ன, அந்த டிஃபரன்ஸை மட்டும் ஆட் பண்ணா போதும். ஆனா செல்சியஸுக்கு ஃபாரன்ஹீட்டுக்கும் இது டிஃபரன்ஸ் 100 இருக்கு, இது 180 இருக்கு. நான் சொல்றது ஒரே டெம்பரேச்சருக்கு. அதனால என்ன பண்றோம், டைரக்ட் ரிலேஷன் இருக்காது, மல்டிப்ளை டிவைட் அந்த மாதிரி போட்டுதான் ரிலேஷன் கொண்டு வருவோம், பின்னாடி பார்க்கலாம். சோ இந்த ஃபாரன்ஹீட் அடிக்கடி எங்க பயன்படுத்துவாங்க, நீங்க வந்து பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்றீங்க, ஃபீவர்னு சொல்லிட்டு செக் பண்ண போறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 100 டிகிரி காய்ச்சல்ங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களா, 102 டிகிரி காய்ச்சல், அதெல்லாம் ஃபாரன்ஹீட் தான். டிகிரி செல்சியஸ்ல எல்லாம் 100 போச்சுன்னா நம்ம பாடி தாங்காது, கோஸ்ட் ரைடர் மாதிரி தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா நம்ம வெதர் ரிப்போர்ட் யூஸ் பண்றாங்க தெரியுமா, வெதர் ரிப்போர்ட்ல போடுற 28 டிகிரி செல்சியஸ், 32 டிகிரி செல்சியஸ், அது எல்லாமே செல்சியஸ்ல இருக்கும்.
நீங்க ஏசி யூஸ் பண்ணா கூட ஏசியில ஒரு டிகிரி செல்சியஸ் காமிப்பாங்க தெரியுமா, 18, 22, அது எல்லாமே செல்சியஸ்ல இருக்கிறது. சோ அந்த மாதிரி இது ரெண்டுக்கெல்லாம் யூஸ்ஃபுல் இருக்கு. ஆனா இது எஸ்ஐ யூனிட் கிடையாது, அவ்வளவுதான். சோ கெல்வின் அப்படிங்கிறது 273 கெல்வின், 273.15 எக்ஸாக்டா சொல்லணும்னா, பட் அப்ராக்சிமேட்லி 273 கெல்வின் அப்படிங்கறதா 0 டிகிரி செல்சியஸ். அதுலதான் வாட்டர், அதாவது ஐஸ் கட்டி வந்து மெல்ட் ஆகி வாட்டர் ஆகும். நெக்ஸ்ட் அதுல இருந்து 100 டிஃபரன்ஸ் 373 கெல்வின்ல எனக்கு என்ன ஆகும், வாட்டர் பாயில் ஆயிடும். அப்ப இதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு யோசிச்சு பாருங்க, 100 இருக்குதா, 100 கெல்வின் டிஃபரன்ஸ் இருக்கா. அப்ப செல்சியஸ்க்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் சேமா இருக்கு, டெம்பரேச்சர் சேமா இல்ல. இப்ப இங்க 0, இங்க 273, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஆனா இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா எவ்வளவுதான் இருக்கு, 100 தான் இருக்கு. அதனால செல்சியஸுக்கும் கெல்வினுக்கும் லீனியர் சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, கன்வர்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். டிகிரி செல்சியஸும் கெல்வினுக்கு இடையில கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்ப செல்சியஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, அதை கெல்வினா கன்வெர்ட் பண்ணணும்னா செல்சியஸ் கூட 273 ஆட் பண்ணா போதும். எக்ஸாக்டா வேணும், ரொம்ப ப்ரிசைஸா கேட்டாங்க அப்படின்னா 273.15, பட் மேக்ஸிமம் நியூமரிக்கலா கேட்கிறப்ப 273 ஆட் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ செல்சியஸ்ல ஒரு வேல்யூ இருக்கு, அது கெல்வினுக்கு வேணும். கெல்வினுக்கு வேணும்னா ஏன் சார் பண்ணணும், கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. இல்ல நீங்க நியூமரிக்கலா சால்வ் பண்றப்ப கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் சால்வ் பண்ற மாதிரி நிலைமை ஏற்படும். புரியுதுங்களா? அப்போ பிளஸ் 273 ஆட் பண்ணா போதும். சார் கெல்வின்ல இருக்கு, அதை செல்சியஸ்ல மாத்தணும் அப்படின்னு என்ன பண்றது, மைனஸ் 273. இப்ப கெல்வின் வேணுமா, செல்சியஸ் கூட ஆட் பண்றியா, செல்சியஸ் வேணுமா, கெல்வின் கூட மைனஸ் பண்ணு, அவ்வளவுதான். ஓகேவா? சரி, செல்சியஸுக்கும் ஃபாரன்ஹீட்டுக்கு இடையில கன்வெர்ட் பண்றதுக்கான ரிலேஷன் என்ன? ஆக்சுவலா ஒவ்வொரு ஸ்கேல் எடுத்தோம்னா, நம்மளே ஒரு புதுசா டெம்பரேச்சர் ஸ்கேல் எடுத்தா கூட அதுக்கு நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது டீப்பான ப்ராப்ளம். அதை நம்ம மெயின் கோர்ஸ் பாக்குறப்ப பார்ப்போம். பட் இப்போது ஒரு ஃபார்முலா மட்டும் பார்க்கலாம். ஏன்னா எப்படி டிரைவ் பண்ணுது அப்படின்னு பாக்குறப்ப இது டைம் கிடையாது, அது பார்த்தாலும் ரொம்ப டைம் எடுக்கும். புரியுதுங்களா? சரி, சோ செல்சியஸ்க்கு ஃபாரன்ஹீட்டுக்குமான கன்வர்ஷன் என்ன அப்படின்னா, C/5 is equal to F minus 32/9. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா என்ன பண்ண முடியும், செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட்டுக்கோ அங்க இருந்து செல்சியஸ்க்கு என்ன பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். சோ பேசிக் ஐடியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 2 சம் பார்க்கலாம். 27 டிகிரி செல்சியஸை கெல்வினா மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. சரி, நம்மளுக்கு கெல்வின்ல வேணும்னு என்ன பண்ணணும், செல்சியஸ்ல இருக்கிறது பிளஸ் 273, 0.15 விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. அப்ப அந்த கெல்வினுக்கு வேணும்னா செல்சியஸ்ல எவ்வளவு இருக்கு, 27 பிளஸ் 273 ஆட் பண்ண என்ன வரும், கெல்வின்ல 300 கெல்வின் வரும். சோ இதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். 273 பிளஸ் 293, 7 போட 300. கிளியரா? சோ டைரக்ட் அடிஷன் தான், ரொம்ப ஈஸியா கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ இங்க வரும் 104 ஃபாரன்ஹீட் இருக்கு, இதை வந்து செல்சியஸ் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. ஃபார்முலா பாத்துங்க, C/5 equal to F minus 32/9. ஒரு தடவை எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. C/5 is equal to F minus 32/9. ஃபைன். C தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். C/5 அப்படியே போட்டுக்கலாம். F எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 104 ஃபாரன்ஹீட்டா, -32 divided by 9. 104 minus 32 அப்படின்னா 72 வரும். ஓகேவா? So C/5 is equal to 72 divided by 9. 9 8s are 72. இந்த 8 அந்த 5 கிராஸ் பண்ணுங்க, 5 into 8 என்னது, 40. So செல்சியஸ் வேல்யூ எவ்வளவுன்னா 40. செல்சியஸ் வேல்யூ எவ்வளவுன்னா 40 டிகிரி செல்சியஸ். புரியுதுங்களா? சோ அப்போ ஃபாரன்ஹீட்ல கொடுத்தாலும் செல்சியஸ்ல மாத்திடலாம், செல்சியஸ்ல கொடுத்தாலும் ஃபாரன்ஹீட்ல மாத்திடலாம். கன்வர்ஷன் ஐடியா இதுதான். டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் இப்போ தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கறத பார்ப்போம். தெர்மோடைனமிக்ஸ்ல தெர்மல் கீழே வரும், எல்லாமே தெர்மல் பிசிக்ஸ், ஹீட் சம்பந்தப்பட்டது தான். பட் ஸ்பெசிபிக்கலி தெர்மோடைனமிக்ஸ் எதை பத்தி பேசுது அப்படின்னா, நம்மளுக்கு ஹீட் அப்படிங்கிற எனர்ஜியை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம், அதை பயன்படுத்தி ஒர்க் எப்படி நடக்குது, ஹீட் டிரான்ஸ்ஃபர் எப்படி பண்றோம். அப்போ ஒரு பர்டிகுலர் இடத்தை சூஸ் பண்ணிட்டாங்க, பிரஷர் என்ன, வால்யூம் என்ன, டெம்பரேச்சர் என்ன. அப்ப ஹீட் எனர்ஜியை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்றதுக்கு பேர் தான் தெர்மோடைனமிக்ஸ். ஒரு சிம்பிள் டெஃபினிஷனா சொல்லணும் அப்படின்னா, அதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த யூனிவர்ஸ். இப்ப சிஸ்டம்னா என்ன, நம்ம தெர்மோடைனமிக் லாஜிக் படி அப்படின்னா, நீங்க எந்த இடத்தை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள இருக்கிற வேரியபிளை பத்தி ஸ்டடி பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்டெய்னர் சூஸ் பண்ணிட்டீங்க, ஒரு சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் சூஸ் பண்ணிட்டீங்க. அந்த கண்டெய்னருக்குள்ள எவ்வளவு ஹீட் உள்ள போச்சு, என்ன ஒர்க் நடந்துச்சு, அங்க பிரஷர் என்ன, வால்யூம் என்ன, டெம்பரேச்சர் என்னன்னு அந்த இடத்துக்குள்ள இருக்கிறத மட்டும் ஸ்டடி பண்ணீங்கன்னா அந்த கண்டெய்னர் தான் உங்களுடைய சிஸ்டம். அப்ப சரௌண்டிங்னா அந்த கண்டெய்னரை தவிர்த்து மீதி இருக்கிற இந்த யூனிவர்ஸோட என்டையர் பார்ட்டுமே உங்களுடைய சரௌண்டிங். கிளியரா? சரி, இப்போ உங்களை சுத்தி ஒரு ரூம் இருக்குல்ல, நீங்க உட்கார்ந்துருக்க இடத்துல ஒரு ரூம் இருக்குமா,
அந்த ரூம் தான் உங்களுடைய சிஸ்டம்னு சூஸ் பண்றீங்க, அதுக்குள்ள இருக்கிற வேரியபிளை பத்தி மட்டும் தான் ஸ்டடி பண்றீங்கன்னா இந்த ரூமை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாமே உங்களுடைய சரௌண்டிங். அப்ப லாஜிக்கலா பாருங்களேன், சிஸ்டம் நீங்க சூஸ் பண்றீங்க, அது உங்களுடைய இஷ்டம் தான், எதை பத்தி ஸ்டடி பண்ண போறீங்க அப்படிங்கிறது. அது தவிர மீதி இருக்கிற சரௌண்டிங், இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் என்னது யூனிவர்ஸ். அப்போ சிஸ்டம் இது போக மீதி எல்லாமே சரௌண்டிங், ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த டோட்டல் யூனிவர்ஸ். ஞாபகம் வச்சுங்க, டோட்டல் எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஒரு யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு குட்டி ரூம் எடுத்துக்கிட்டோம், இந்த இடத்துல ஒரு 4 பேர் இங்க ரூம்ல இருக்காங்கன்னு வைங்களேன். சரி, வெளியே இங்க இருந்து 2 பேர் வெளியே போறாங்க, வெளியே இருக்க 2 பேர் உள்ள வராங்க அப்படின்னா இங்க 4 பேர் இருந்தாங்க, 2 பேர் உள்ள வந்தா 6 பேர் ஆகுது, இங்க இருந்து 4 பேர் வெளியே போறாங்க. அப்ப இந்த கவுண்ட் மாறிக்கிட்டே இருக்கு, கரெக்டா? அதே மாதிரிதான் நீங்க ஒரு சிஸ்டம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்க இருக்கிற எனர்ஜி வெளியே போகலாம், வெளியே இருக்கிற எனர்ஜி உள்ள வரலாம் சிஸ்டம்குள்ள, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்களேன், சிஸ்டம்ல இருந்து சரௌண்டிங்க்கு போகலாம், சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டமுக்கு வரலாம். ஆனா இந்த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ் மாறுமான்னு பாருங்க, மாறாது. இப்ப 100ங்கிற வேல்யூ இருக்குல்ல, அது இங்க இருந்து அங்க இருந்து இங்க கன்வெர்ட் ஆகுமே தவிர இவங்க 2 பேர்த்த விட்டு, அதாவது யூனிவர்ஸ் விட்டு வெளியே போகவே போகாது. அதனாலதான் டோட்டல் எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஐடியாவை சொல்றோம். கிளியரா? சோ நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் சிஸ்டம் இருக்கு: ஓபன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம் அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகேவா? சரி, ஓபன் சிஸ்டம் இது மூல கன்வர்ஷனா புரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு எனர்ஜி என்ன, அடுத்து மேட்டர் பார்ட்டிகல்ஸ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். எனர்ஜி ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். இப்ப மேட்டர் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா பிசிக்ஸ் ரேஞ்ச்ல வாட் இஸ் மேட்டர் அப்படின்னா எனிதிங் which occupies space and has mass. எதெல்லாம் கொஞ்சோண்டு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு மாஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? மேட்டர். கிளியரா? சரி, இப்ப இந்த ஓபன் சிஸ்டத்துல என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கிண்ணம் எடுத்துங்க, அந்த கிண்ணத்தை தண்ணி ஃபில் பண்ணி வச்சாச்சு. இப்ப இதை ஹீட் பண்றேன் அப்படின்னா அந்த கிண்ணம் ஓப்பனாவே இருக்கு, அந்த கிண்ணம் மட்டும்தான் ஒரு சிஸ்டம். இப்ப நான் ஹீட் பண்ணும்போது உள்ள இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் எஸ்கேப் ஆகி ஏருக்கு போகுது, வெளியே இருக்கிற ஏர் மாலிகுல்ஸ் உள்ளேயும் போக வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ அப்ப மேட்டர் பார்ட்டிகல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதா? ஆகுது. எனர்ஜி கண்டிப்பா ஹீட் பண்ணும்போது நீங்க மேல கை வச்சு பாத்தீங்கன்னாலோ, மேலன்னா தண்ணி மேல கிடையாது, இந்த கேப்ல மேல கை வச்சு பாத்தீங்கன்னாலோ சைட்ல கை வச்சு பாத்தீங்கன்னாலோ உங்களுக்கு எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். கரெக்டா? அப்ப சிஸ்டம்ல இருந்து சரௌண்டிங்க்கும் சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டத்துக்கும் என்ன ஆகுது? ஹீட் டிரான்ஸ்பர் ஆகுது. அப்போ ஒரு ஓபன் சிஸ்டம்னா மீனிங் என்ன? சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்குக்கும் இடையில மேட்டர் பார்ட்டிகல்ஸ் டிரான்ஸ்பரும் இருக்கணும், எனர்ஜி டிரான்ஸ்பரும் இருக்கணும். இருந்தா அதுக்கு பேர் ஓபன் சிஸ்டம். கிளியரா? க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்ன? இப்ப நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம், அதே கிண்ணத்துல தண்ணி இருக்கு, பட் அதை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்ப நான் ஹீட் பண்ணும்போது எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகுது, ஆனா என்ன ஆக அலோவ் பண்ணல? பார்ட்டிகல்ஸ் டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு நான் அலோவ் பண்ணவே இல்லை, கீழ இருந்து மேல போகவே இல்லை, கிண்ணத்துல பட்டு உள்ளே விழுந்துரும். அப்போ சிஸ்டம்ல இருந்து சரௌண்டிங்கோ, சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டமுக்கோ எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகுது, ஆனா பார்ட்டிகல்ஸ் டிரான்ஸ்பர் ஆகவே இல்லை அப்படின்னா அந்த சிஸ்டமுக்கு பேர் என்னது? க்ளோஸ்டு சிஸ்டம். ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர், அதான் க்ளோஸ்டு சிஸ்டம். அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? சரி, ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன? இது ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட் தான். பிராக்டிகலா ஒரு பெர்ஃபெக்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம்னு கிடையாது. ஆனா தியரிட்டிக்கலா நம்ம கம்பேர் பண்றதுக்கு ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னா நம்ம தெர்மோஸ் பிளாஸ்க் எடுத்துக்கலாம். பிளாஸ்க் இருக்குல்ல, யூஸ் பண்ணுவோம்ல, அதுல வாட்டர் ஃபில் பண்ணி வச்சோம், ஹீட் பண்ணி அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த ஹீட் மெயின்டைன் ஆகுது. காரணம் என்ன? பிகாஸ் உள்ள இருக்கிற வாட்டரும் வெளியே டிரான்ஸ்பர் ஆகல. அந்த பிளாஸ்க் தான் நம்மளோட சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருக்கிற ஹீட் வெளியே டிரான்ஸ்பர் ஆகல, அட் த சேம் டைம் அங்க உள்ள இருக்கிற ஹீட்டுமே என்ன ஆகல? வெளியே டிரான்ஸ்பர் ஆகவே இல்லை. ரொம்ப நேரத்துக்கு அதனால ஹீட் மெயின்டைன் ஆகுது. சோ அந்த மாதிரி சிஸ்டத்துக்கு என்ன பேரு? ஐசோலேட்டட் சிஸ்டம். நான் ஏன் ராங் போட்டிருக்கேன்? இங்க மேட்டர் பார்ட்டிகல்ஸும் டிரான்ஸ்பர் ஆகல, எனர்ஜியும் டிரான்ஸ்பர் ஆகல. சோ இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு பேர் தான் ஐசோலேட்டட் சிஸ்டம். இந்த மூணுமே முக்கியம், பேசிக்கான ஐடியா தான், ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூமெரிக்கலாவும் சம்சாவும் கூட கேட்டிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுங்க. சோ நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக் லாஜிக் படி ஒர்க்னா என்ன? ஆல்ரெடி ஒர்க் பவர் எனர்ஜி ஒரு சாப்டர் இருக்கு நம்மளுக்கு நீட்ல, அதுல ஒர்க்னா என்னங்கிறது ஒரு டெஃபினிஷன் இருக்கு, அது ஒரு சாப்டரே பாக்குறது இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல அந்த ஒர்க்குங்கிறது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். பொதுவா பிசிக்ஸ் படி ஒர்க்னா என்ன? ஒரு பொருளை ஃபோர்ஸ் கொடுத்து கொஞ்சம் தூரத்துக்கு நவுத்தி வச்சுட்டீங்கன்னா தட் இஸ் செட் டு பி ஒர்க். அவ்வளவுதான், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். கிளியரா? அது டாட் ப்ராடக்ட், அது எவ்வளவு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது, இந்த டெக்னிக்காலிட்டிக்குள்ள போனோம்னா நம்ம ஒர்க் பவர் எனர்ஜி டாபிக்கே பாக்குற மாதிரி இருக்கும். பட் இப்போதைக்கு ஐடியா பேஸ்ட் என்ன? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் கொடுத்து டிஸ்பிளேஸ் பண்ணி ஒரு பொருளை கொஞ்சம் தூரத்துக்கு வச்சீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ணதா அர்த்தம். அவ்வளவுதான். சரி, அப்போ ஒர்க் W is equal to force into displacement. இதான வேல்யூ முடிஞ்சு போச்சு. ஏன் நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சாப்டர்ல பெரும்பாலும் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஒர்க் என்ன தெரியுமா? ஒன்னு கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும், இல்ல இந்த கேஸ் கம்ப்ரஸ் ஆகும். அப்ப கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆனாலும் கம்ப்ரஸ் ஆனாலும் உனக்கு சேஞ்ச் ஆக வேண்டியது பிரஷர், வால்யூம். ஆனா முக்கியமா வால்யூம் இந்த சேஞ்ச் ஆகணும்ல.
அப்ப நான் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு போடுறதுக்கு பதிலா நான் எதை வச்சு சேஞ்ச் பண்றேன்? பிரஷர் வால்யூம் வச்சு நான் சேஞ்ச் பண்றேன். புரியுதா? ரைட். அப்போ நான் என்ன பண்றேன்? பிரஷர் P is equal to force by area. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பிரஷர் equal to force by area னா ஃபோர்ஸ் வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? கிராஸ் பண்ணலாமா? F is equal to pressure into area. சரி. அப்ப இந்த F ஃபோர்ஸ்க்கு பதிலா பிரஷர் into ஏரியாவை இங்க அப்ளை பண்றேன். என்ன வரும்? W is equal to P into A into D. சரி. இப்ப இந்த A into D எப்படி வால்யூம் ஆகும் பார்க்கிறதுக்கு முன்னாடி இங்க கவனிங்க. ஒரு பிஸ்டன் சிலிண்டர் இருக்கு. பிஸ்டன் என்னது? ஒரு இன்ஜின்ல சிலிண்டர் இருக்கும்ல. அந்த பிஸ்டன் மேலையும் கீழையும் போயிட்டு வர்றது மூலமா தான் அந்த இன்ஜின் ஒர்க் ஆகும். கரெக்ட்டா? சரி. அந்த சிலிண்டருடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா A, அதோடைய இந்த சிலிண்டருடைய ஹைட் இருக்குல்ல, அதை நான் D ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப யோசிச்சு பாருங்க. முதல்ல கிராஸ் செக்ஷனல் ஏரியான்னா என்ன? எந்த ஒரு ஏரியாவை நீங்க எந்த இடத்துல ஹரிசாண்டலா கட் பண்ணாலும் என்னுடைய பேஸ் ஏரியா மாறுதான்னு பாருங்க, மாறாது. இப்ப அடியில சிலிண்டர் அடியில் தூக்கி பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குமா? அந்த சர்க்கிளோட ஏரியா πr². ஃபைன். நான் இத இவ்வளவு பெரிய சிலிண்டரா இருக்கு, நான் பாதியா கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு எடுத்து பார்த்தாலும் அதே சர்க்கிள் தானே இருக்கும். சோ கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படிங்கிறது எந்த இடத்துல நான் கட் பண்ணாலும் ஹரிசாண்டலா எனக்கு ஏரியா மாறக்கூடாது. அந்த ஏரியா பேர் தான் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. கிளியரா? அப்ப இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன்டு தி ஹைட், இதுதான் நம்மளுடைய வால்யூம். ஆனா இப்ப இந்த பிஸ்டன் மேலையும் கீழே மூவ் ஆகுது இல்ல, மூவ் ஆகுறப்ப வால்யூம் உனக்கு குறையும். இப்ப மேல இருக்கிற பிஸ்டன் கீழே வர வர என்ன ஆகும்? இடம் கம்மியாயிட்டே வருது, உனக்கு வால்யூம் குறைஞ்சுக்கிட்டே வரும். இதே பிஸ்டன் திரும்ப மேல போக போக என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகுது, சோ வால்யூம் அதிகமாகும். ஆனா இந்த ரெண்டு கண்டிஷன்லயுமே உனக்கு இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா மாறவே இல்லை. அடியில் இருக்கிற ஏங்கிற ஏரியா அப்படியே தான் இருக்கு. ஆனா எது சேஞ்ச் ஆகுது? இந்த மொத்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ஹைட், இது மட்டும் தான் குறையுது அதிகமாகுது, குறையுது அதிகமாகுது. கரெக்டா? இதனாலதான் வால்யூம் சேஞ்ச் ஆகுது. அப்ப இந்த A into D, ஏரியா இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வால்யூம். அதனால என்ன பண்றேன்? W is equal to P டெல்டா V போடுறேன். இந்த இடத்துல டெல்டா V அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வால்யூம். என்ன யோசிச்சு பாருங்களேன், நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் என்னன்னு சொன்ன தெர்மோடைனமிக்ஸ்ல, ஒன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இல்ல கம்ப்ரஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் கம்ப்ரஸ் பண்ணாலும் கண்டிப்பா என்ன சேஞ்ச் ஆகி ஆகணும்? வால்யூம் சேஞ்ச் ஆகியே தீரணும். அதனால W is equal to PV கிடையாது, P டெல்டா V. கிளியரா? இந்த ஃபார்முலாவை நம்ம எதுக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும்? கான்ஸ்டன்ட் பிரஷருக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும். தட் மீன்ஸ் நான் பிரஷருக்கு வால்யூமுக்கு டயக்ராம் போட்டேன் அப்படின்னா, ஓகேவா, பிரஷருக்கும் வால்யூமுக்கு டயக்ராம் போட்டேன்னா எனக்கு ஸ்ட்ரைட் லைனா வரும். அப்ப என்ன அர்த்தம்? பிரஷரை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நான் ஒரு கேஸ் எக்ஸ்பேண்ட் பண்றேன் இல்ல கம்ப்ரஸ் பண்றேன், அதுக்கு எவ்வளவு ஒர்க் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா தான் P டெல்டா V. அப்ப ஒருவேளை பிரஷர் சேஞ்ச் ஆச்சுன்னா ஆகவே ஆகாதா? ஆகும். அதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு தான வேரியபிள் பிரஷருக்கான ஃபார்முலா சொல்றேன். எப்படின்னு கவனிங்க. இப்ப பிரஷர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வால்யூம் தாண்ட தாண்ட எக்ஸ்பேண்ட் ஆக ஆக என்ன ஆகுது? பிரஷர் குறைஞ்சிட்டே வருது. கம்ப்ரஸ் ஆக ஆக பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. இந்த சேஞ்ச் இருக்கு. ஓகேவா? இப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒர்க் டன் வேணும்னா நீங்க ஆல்ரெடி பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்க்கான இதுல பாத்திருப்பீங்க. அதுல என்ன சொல்லிருக்கோம்? நம்ம இன்டகிரேஷன் அப்படிங்கிறது ஸ்மால் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்மால் வேல்யூஸ் எல்லாத்தையும் அடிஷன் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற டோட்டல் வேல்யூ என்னது? இன்டகிரேஷன் பண்றது. கரெக்டா? அப்ப குட்டி குட்டி டிவி எடுத்திருக்கோம், சின்ன சின்ன வால்யூம் டிவி எடுத்துக்கிட்டு அதுல பிரஷர் சேஞ்ச் ஆகிறதுனால எனக்கு எவ்வளவு ஒர்க் நடக்குது அப்படிங்கறத செக் பண்றதுக்கு தான் இங்க P டெல்டா V போட்டிருக்கோம். அதுக்கு பதிலா இங்க என்னது? வேரியபிள் பிரஷருக்கு இன்டகிரேஷன் V1 to V2. லிமிட் என்னது? வால்யூம் 1ல இருந்து வால்யூம் 2க்கு நான் என்ன பண்றேன்? எக்ஸ்பேண்ட் பண்றேன் இல்ல கம்ப்ரஸ் பண்றேன். அந்த வால்யூம் V1 to V2 PdV. ஓகேவா? சோ அதான் கிராஃப்ல போட்டிருக்கு. இந்த கிராஃப்ல பாருங்களேன், இத ஸ்டார்டிங் பாயிண்ட், இத எண்டிங் பாயிண்ட். அப்படின்னா ஸ்டார்டிங்ல வால்யூம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. கரெக்டா? எண்ட்ல பாருங்க வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஆனா பிரஷரும் பாருங்க ஃபர்ஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு, கடைசியில ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இந்த சேஞ்ச்னால தான் நம்ம வேரியபிள் பிரஷருக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். புரியுதா? ரைட். அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது ஞாபகம் வச்சுங்க. இது இன்டகிரேஷன் பார்க்கும்போது சொல்லியிருப்போம். இன்டகிரேஷன் நீங்க ஈக்குவேஷனுக்கு பண்ணாலும் இல்ல இந்த இன்டகிரேஷனுக்கு தேவையான கிராஃப் இருக்குல்ல, அந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்கல்ல, அதுக்கான கிராஃப்க்கு நீங்க ஏரியா கண்டுபிடிச்சாலும் ரெண்டும் ஒண்ணுதான். either you find the integration for the equation or finding area for the graph, ரெண்டுமே உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கொடுக்கும். கிளியரா? so work done can also be found by area under PV diagram. so thermodynamics பொறுத்த அளவுக்கு work done கண்டுபிடிக்கிறதுக்கான இன்னொரு ஐடியா என்ன? எந்த PV diagram வரையறீங்களோ அந்த diagram என்க்ளோஸ் பண்ணக்கூடிய மொத்த ஏரியாவை கண்டுபிடிச்சீங்கன்னா போதும், work done கண்டுபிடிச்சதுக்கான ஆன்சர் கிடைக்கும். இப்படியும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். இன்டர்னல் எனர்ஜி. சரி, இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன? ஒரு சிஸ்டம், அதை ஆல்ரெடி பேசிட்டோம் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கறத பத்தி. இந்த சிஸ்டமுக்குள்ள இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜிக்கு பேரு தான் என்னது? இன்டர்னல் எனர்ஜி. இங்க நம்ம ஸ்பெசிபிக்கலி தெர்மோடைனமிக்ஸ்ல கேஸை பத்தி மட்டும் தான் அதிகமா பேசுவோம்.
அதனால கேஸ் வச்சு நான் சொல்றேன். இப்போ நம்மளுக்கு கண்டெய்னர் இருக்கு. அந்த கண்டெய்னர்ல அதிகமா கேஸ் மாலிகூல்ஸ் இருக்கு. கேஸ் மாலிகூல்ஸ் ரொம்ப கேப் அதிகமா இருக்கும். ஒரே இடத்துல இருக்காது, கண்டிப்பா மூவ் ஆயிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? சோ அப்ப டோட்டல் எனர்ஜி இன்சைட் தி சிஸ்டம் அப்படிங்கறத இன்டர்னல் எனர்ஜினா, அப்ப சிஸ்டமுக்குள்ள என்ன எனர்ஜி இருக்கும்? கேஸ் மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு. அதுல என்ன எனர்ஜி இருக்க போகுது? அதுதான் என்ன பிரிக்கிறேன் கவனிங்க. Total internal energy U is equal to kinetic energy of the system plus potential energy of the system. இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு இன்டர்னல் எனர்ஜி. இது ரியல் கேஸ்னா என்ன, ஐடியல் கேஸ்னா என்னன்னு வரேன். அதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டமுக்குள்ள இருக்கிற கைனடிக் எனர்ஜிக்கு யார் காரணம், எதனால கைனடிக் எனர்ஜி உருவாச்சு அப்படிங்கறத புரிஞ்சுங்க. இப்போ கேஸ் மாலிகுல் எடுத்துக்குவோம். எந்த ஒரு கேஸ் மாலிகுல் எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. கரெக்டா? மாஸ் இல்லாம இருக்காது இல்ல? ஓகே. அது ஒரு வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப மாஸ் இருக்கு, வெலாசிட்டி இருக்குனால half mv², கண்டிப்பா கைனடிக் எனர்ஜி இருக்கும். அப்போ உள்ள இருக்கிற கேஸ் மாலிகூல்ஸ் ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப மூவ் ஆயிட்டு இருக்கிறதுக்கான கைனடிக் எனர்ஜி தான் இங்க Ke போட்டிருக்கேன், டியூ டு மூவ்மெண்ட் ஆஃப் த கேஸ் மாலிகூல்ஸ். கிளியரா? சரி. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜினா எங்க யாரால உருவாகுது அப்படின்னா, எந்த ஒரு மாஸ் எடுத்துக்கிட்டாலுமே இந்த மாஸ் இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் படி. அப்போ இந்த ரெண்டு குட்டி மாஸ்களுக்கு இடையில, கேஸ் மாலிகூல்ஸ் இடையிலயும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். பட் மாஸ் ரொம்ப 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 சின்னதுங்கிறதுனால ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். இருந்தாலும் வேல்யூ இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னால ஏற்பட்ட பொட்டன்ஷியல் எனர்ஜி. புரியுதுங்களா? அப்ப இந்த ரெண்டு எனர்ஜியும் சேர்த்தா தான் உங்களுக்கு சிஸ்டத்துக்கான மொத்த இன்டர்னல் எனர்ஜி கிடைக்கும். சரி, இப்ப இந்த கதைக்கு வருவோம். ரியல் கேஸ்னா என்ன, ஐடியல் கேஸ்னா என்ன? ரியல் கேஸ் நம்மளுக்கு பிராக்டிகலா அவைலபிள் இருக்கக்கூடிய எல்லா கேஸுமே ரியல் கேஸ் தான். அப்ப ஐடியல் கேஸ்னா என்ன? ஐடியல் கேஸ் தமிழ்ல நல்லியல்பு வாயுன்னு சொல்லுவாங்க. எல்லா செட் ஆஃப் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு, நம்ம ஃப்ளூயிட்ஸ் பார்க்கும்போது ஐடியல் ஃப்ளூயிட்னு பார்த்தோம் இல்ல, காம்பினேஷன் ஆஃப் லிக்விட் அண்ட் கேஸுக்கு, அதுவும் இதுவும் எக்ஸாக்ட் சேம் கிடையாது. இது கேஸை பத்தி மட்டுமே பெக்யூலியரா பாக்குறது, பட் இருந்தாலும் கம்பேரிசனுக்காக சொல்றது. இப்ப இந்த ஐடியல் கேஸ்ங்கிறது எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு ஐடியல் கேஸ் லாஸை ஃபாலோ பண்ணக்கூடியது. அண்ட் ஆல்சோ இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. ரியல் கேஸுக்கு மாலிகூல்ஸுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நான் கன்சிடர் பண்ணுவேன். மாலிகூல்ஸ்க்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னதான் கம்மியா இருந்தாலும் அது ஒரு வேல்யூ தான், அதுக்கான எனர்ஜி நான் கன்சிடர் பண்ணுவேன். அப்படி பண்ணேன்னா அது ரியல் கேஸ். இல்ல மாலிகூல்ஸ்க்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குல்ல, அதனால நான் கன்சிடர் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா அந்த டைப் ஆஃப் கேஸுக்கு என்ன பேரு? ஐடியல் கேஸ். சோ ஐடியல் கேஸுக்கும் ரியல் கேஸுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்ன? there is no force of attraction between the molecules, அல்லது negligible force of attraction. இருக்கிற ஃபோர்ஸை நான் கன்சிடர் பண்ணல அப்படின்னா அந்த கேஸுக்கு பேர் என்னது? ஐடியல் கேஸ். மறந்துடாதீங்க. சரி, அப்போ ரியல் கேஸுக்கு கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டுமே வருது. ஆனா ஐடியல் கேஸுக்கு என்ன வராது? பொட்டன்ஷியல் எனர்ஜி வராது. ஏன் சார் வராது? பிகாஸ் ஐடியல் கேஸுக்கு ஃபோர்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன் நெக்லிஜிபிள் எடுத்துக்கிட்டோமா, அப்ப ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இல்லைன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வராது இல்ல, ஜீரோ ஆயிடுமா. அப்போ ஃபார் ஐடியல் கேஸ் internal energy of the system is completely equal to kinetic energy